ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசு விருதுகள், திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழுக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் விருதுகள் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருது. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இவங்களுக்கான பரிசு தொகை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விருது வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தலா 2 லட்சம், அப்புறம் 1 சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்படும். தந்தை பெரியார் விருது, அண்ணல் அம்பேத்கர் விருது, இந்த விருது பெறக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலா 5 லட்சம் ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படுது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது பெறக்கூடியவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படும். ஜனவரி 15 நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் முதல்வர் இந்த விருதுகளை வழங்குவார். முதல்ல 2026ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, மூப்பை சத்தியவேல் முருகனார், முதுமுனைவர் மூப்பை சத்தியவேல் முருகனாருக்கு தான் 2026ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் நெறி பரப்பக்கூடிய பெருந்தகையாளர்கள் ஒருத்தருக்கு இந்த ஐயன் திருவள்ளுவர் விருது 1986 வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த வருஷம், அதாவது 2026க்கான ஐயன் திருவள்ளுவர் விருது மூப்பை முதுமுனைவர் மூப்பை சத்தியவேல் முருகனாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவே 2024 இந்த விருதை யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் வாங்கியிருந்தார். 2025 பெரும்புலவர் மு. படிக்காராம வாங்கியிருந்தார். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, அமைச்சர் துரைமுருகன். தமிழ் சமுதாய முன்னேற்றத்துக்கு பாடுபடக்கூடிய ஒருத்தருக்கு அண்ணா விருது வழங்கப்படுது. 2006 இந்த விருது வழங்கிட்டு வராங்க. 2023 பத்தமடை நா. பரமசிவம் வாங்கியிருந்தார். 2024 திரு எல். கணேசன் வாங்கியிருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் ஐயன் திருவள்ளுவர் விருது மட்டும்தான் 2026ஆம் ஆண்டுக்கானது. மற்ற எல்லா விருதுகளும் 2025க்கான விருது தான். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கவிஞர் நெல்லை ஜெயந்தா. மகாகவி பாரதியார் விருது 1997 கொடுத்துட்டு வராங்க. பாரதியாரோட படைப்பு எல்லாத்தையும் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக ஆய்வு மேற்கொள்ளக்கூடியவங்க, பாரதியோட புகழ் பரப்பும் வகையில் கவிதை, உரைநடை நூல்கள் கொடுக்குறவங்க, இல்லை பிற வகையில் தொண்டு செய்கிறவங்க, இவங்களுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கப்படுது 1997. 2023 மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதிக்கு கொடுத்துருந்தாங்க. 2024 கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருது கொடுத்துருந்தாங்க. இப்போது 2025ஆம் ஆண்டுக்கான இந்த விருதுக்கு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, கவிஞர் யுக பாரதிக்கு. ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் விருது 1978 கொடுத்துட்ருக்காங்க. சிறந்த கவிஞர் ஒருத்தருக்கு இந்த விருது வழங்கப்படுது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுக பாரதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 2023 எழுச்சி கவிஞர் முத்தரசுக்கும், 2024 கவிதை பேரொளி பொன் செல்வ கணபதிக்கும் இந்த விருது வழங்கியிருந்தாங்க. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, வே. இறையன்பு. முன்னாள் தமிழக தலைமைச் செயலாளர் வே. இறையன்புக்கு தான் 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த தமிழ் எழுத்தாளர் ஒருத்தருக்கு இந்த விருது 1979 வழங்கப்பட்டு வருது. 2025 இவருக்கு அறிவிச்சிருக்காங்க. 2023 இந்த விருது திரு ஜெயசீலன் ஸ்டீஃபனும், 2024 மருத்துவர் ஜி.ஆர். ரவீந்திரநாத்தும் இந்த தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வாங்கியிருந்தாங்க. 2025க்கானது வே. இறையன்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா, சு. செல்லப்பா. ஸோ சிறந்த தமிழ் அறிஞர் ஒருத்தருக்கு இந்த விருது 2000ஆவது வருஷத்துலேருந்து கொடுத்துட்டு வராங்க. 2025 சு. செல்லப்பா அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2023 முனைவர் ரா. கருணாநிதியும், 2024 திரு வே.மு. பொதிய வேர்பனும் இந்த விருதை வாங்கியிருந்தாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர்
கியாபே விஸ்வநாதம் விருது சு. செல்லப்பா அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கறிஞர் அருள்மொழி. 2024 விடுதலை ராஜேந்திரனுக்கும் 2023 சுப வீரபாண்டியனுக்கும் கொடுத்துருந்தாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா விசிகாவுடைய பொதுச் செயலாளரான சிந்தனை செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 2023 பி. சண்முகமும் 2024 ரவிக்குமாரும் வாங்கியிருந்தாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது விசிகா பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை விரும்பி. 2024 தான் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட தமிழ் தொண்டை போற்றும் வகையில் அவங்கள அடியொற்றி வரக்கூடிய தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒருத்தருக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருது 2024. 2024 திரு முத்து வாவாசி தான் முதல் முறையாக இந்த முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி விருது வாங்கியிருந்தார். 2025ஆம் ஆண்டுக்கான இந்த விருது விடுதலை விரும்பி அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான பெரும் தலைவர் காமராஜர் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா SM இதயத்துல்லா. தமிழுக்கு தொண்டாற்றி வரக்கூடிய ஒருத்தருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரில் இந்த விருது 2006 வழங்கப்பட்டு வருது. 2023 திரு உ. பலராமனும் 2024 திரு KV தங்கபாலுக்கும் இந்த விருது கொடுத்துருந்தாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராஜர் விருது SM இதயத்துல்லா அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு.